ஜப்பான்ல இன்னைக்கு நம்ம 7-Elevenன்ற ஃபேமஸான ஸ்டோருக்கு தான் போக போகிறோம். இங்கே ரெடிமேட் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம இன்னைக்கு ஜப்பானில் ஃபேமஸான ஒனிகிரியை ட்ரை பண்ணலாம். பில்லிங்கில் ஸ்டாஃப் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா நம்மளே காசு போட்டு நம்மளே பில்லையும் எடுத்துக்கலாம். 7-Elevenல ஷாப்பிங் பண்ணியாச்சு. டேஸ்ட்டை ரிவ்யூ பார்க்க போகலாமா? இப்போ இதை எப்படி வந்துட்டு ஓப்பன் பண்ண போகலான்னு பார்க்கலாம். இதில் புல் டவுன்னு இருக்கும், அதை பிடிச்சி இழுத்தாலே போதும் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற கவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடித்ததுக்கப்புறமா நம்ம இப்போது சாப்பிட போகிறோம். ரெடியா? கடல் பாசியோட ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருந்தனால என்னால் சத்தியமாக சாப்பிட முடியலை. எனக்கு இது பிடிக்கலை. ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து பார்த்தேன், அவங்களுக்கும் யாருக்குமே பிடிக்கலை. இதில் என்னென்னா கடல் பாசி தான் நல்லா இல்லையே தவிர உள்ளே இருக்கிற ரைஸும் அந்த பழமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் கேட்டப்போ இது சாப்பிட சாப்பிட பழகிடணும் கேள்விப்பட்டேன். ஜப்பான் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.